அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபிங்கள் என்று சொல்லுகிறார். அந்த இறை வார்த்தையின்படி நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். இன்று அவர் நமக்கு என்ன இறை வார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகம் அதிகாரம் 5, முதல் திருமுகம் அதிகாரம் 5, இறை வார்த்தை 9-12 முடிய. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானதன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகிர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் தமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளால் இந்த வாழ்வு அவர் மகனிடமிருந்து இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டுள்ளனர். இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு இறைவார்த்தையும் ஊன்றி வாசிக்கும்போது, கவனித்து வாசிக்கும்போது நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் கடவுள் தரும் சான்று. என்ன சான்று? அவர் நம்மோடு இருக்கிறார். இப்போது ஒருத்தங்க மனிதர்களே நமக்கு ஏதாவது சொன்னால் நம்ம நம்புகிறோம்ல, ஆனால் கடவுள் தரதை மட்டும் ஏன் நான் நம்ப மாட்டேக்கோம்? ஏன்னா மனிதரை விட மேலானதல்லவா? அதைத்தான் அவர் இப்போ விளக்கி கூறுகிறார். மனிதரோட மேலான சான்று இறைவனிடம் இருக்கிறது. இறைவன் நமக்கு தம் மகனையே நமக்காக தந்தார். ஆனால் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு இருக்கிறோம் என்று பிறரை நம்பாமலும் நாமும் நம்பாமலும் இருந்தால் நாம் பொய்யராகிறோம் என்று சொல்கிறார். அப்போது கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துறார். இந்த வாழ்வு அவர் மகனிடம்தான் இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் இயேசுவின் மூலமாக தான் நாம் சான்றை பகர்கிறோம். இயேசு நம்மளை தெரிந்து கொண்டதால், நம் பாவத்திற்காக அவர் கழுவாய் தேடியதால் தான் நாம் அவருக்கு சான்று பகர முடிகிறது. அப்போ இயேசு தானே நமக்கு சான்று தருகிறார். இயேசு தானே நிலையான சான்று. இயேசு தானே உயிருள்ளவர். ஏசு 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 என்று அறிக்கையிடுகிற நாவு அனைத்துமே நிறைவடையும். சும்மா வெறுமையாக ஏசு என்று அறிக்கையிட முடியாது. நம் பாவ அறிக்கை விட்டு நம் தூய்மையாகி நம் ஆன்மாவும் உள்ளமும் நம் உதடும் நாவும் தூய்மையாகும் போதுதான் இயேசு என்ற அறிக்கை உண்மையான அறிக்கையாக, சான்று பகர் அறிக்கையாக மாறும் இல்லையா? அப்படி அந்த இறைச்சான்றை இறைமகனை கொண்டிருப்போர்தான் இவ்வாழ்வை கொண்டுள்ளனர். ஏனென்றால் அந்த இறைச்சான்று இறைமகனை பற்றி கொண்டுள்ளோர் மீதான் இருக்கிறது. தேவைக்கு மட்டும் இறைவனை தேடிக்கொண்டு மற்ற நேரம் விடும்போது ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம இயேசுவை தேடி போகிறோம். எங்கெல்லாமோ ஜெபத்துக்கு ஓடுறோம் இல்லையா? ஏன் நம்ம வீட்டிலேருந்து ஜெபிங்க. நீங்களே உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து துதிங்க, ஆராதிங்க, அவருடைய முழுமையாக நம்புங்க. நம்பி ஜெபிக்கும்போது நீங்கள் கேட்ட விண்ணப்பம் கிடைக்குமே. ஏன்னா உங்களோட தூய ஆவியார் இருக்கிறாரே, இறைவன் உங்களோடு இருக்கிறாரே, உங்களை உற்று கவனித்து கொண்டு இருக்கிறாரே. அன்று ஆகாரை கொண்ட தேவன் இன்று நம்மளையும் கண்டுகொள்கிறாரே. நாம் நம்ப மறுக்கிறோம். ஆம், எந்த நிலையிலும் அவரை பற்றி கொண்டால் அவர் நமக்கு வாழ்வளிப்பார். அந்த வாழ்வு நமக்கு நிறைவான வாழ்வாக அமையும். அந்த வாழ்வு வேண்டுமா? நாம் இறைவனை கைப்பிடிப்போம், கரம் பிடிப்போம், அவர் வழி நடப்போம். அப்படி வழி நடக்கும்போது நிலையான வாழ்வை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படி அவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தை கேட்டு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் மட்டுமே உள்ளது. அந்த நிலையான வாழ்வு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இவ்வுலகை சார்ந்த வாழ்வு அல்ல, இது அழிந்து போகும் ஒரு நாள். ஆமாண்டவரே, ஆனால் உம்மை சார்ந்த வாழ்வு ஒரு நாளும் அழியாது. நாங்கள் அதை விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் பேர் எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.